எங்கள் ஊர் குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கேங்க. அம்மா பாட்டிக்கு இங்கே குலதெய்வம் கோயிலுக்கு பூஜை பண்ணுறோம். அதுக்காக வந்திருக்கோம். எல்லோரும் வந்திருக்கோம். எங்கள் மருமக எல்லாம் வந்திருக்காங்க. எங்கள் பையன் பூஜை பண்ணுறாங்க கோயிலில் வந்து இந்த கோயிலில் வந்து ஆம்பளைங்க மட்டும்தான் உள்ளே போகணும். பெண்கள் எல்லாம் உள்ளே, ஆண்கள் மட்டும்தான் உள்ளே போய் பூஜை பண்ணணும். இந்த பேரன் போய் தான் பேரன் போகிறாங்க. அவங்க பையன் அங்கே புள்ள பூஜை பண்ணுறா. அப்படி கோயிலுக்கு எங்கள் கிராமங்க, இங்கெல்லாம் பெரிய கிராமம். எல்லாம் நெல்வயல் பச்சை பசையே நல்லா இருக்குது பாருங்கள். எல்லாம் புல்வெளி பச்சை பசையே நல்லா இருக்குது பாருங்கள். தென்னை மரம், பனை மரம் பாருங்கள் எவ்வளோ பனை மரம் பாருங்கள் எவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்கள். பனை மரம், தென்னை மரங்கள். குலதெய்வம் கோயிலில் இந்த மணிங்க முன்னால் இதெல்லாம் பாருங்கள். இந்த கோயிலெல்லாம் சக்தி வாய்ந்த, உங்களுக்காக வேண்டிக்கிறோம், நீங்களும் வேண்டிக்கிங்க. முனியப்பன் இதுதான் முனியப்பர். இந்த முனியப்பன்ட்டு தான் ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சா அந்த வேண்டுதல் கரெக்டாக இருக்குது. அப்பா இருக்கிறாங்க. ஏங்க இங்கே பாருங்கள், அப்படியே அப்பா பூஜை பண்ணிகிட்ருக்குறாரு பாருங்க. காவல் தெய்வம் வச்சுருக்காங்க. இது வந்து வன்னி மரம். இந்த வன்னி மரத்தை பார்க்குறதே ஒரு அபூர்வம். அந்த வன்னி மரம் வந்துங்க, இந்த கோயிலில் வந்து வன்னி மரத்துக்கடி நின்று என்ன வேணுனாலும் அந்த வன்னி மரத்தில் அவ்வளோ இதாக நடக்குங்க. வன்னி மரம் சரிங்களா. வன்னி மரம் தான் புல். இதெல்லாம் வயல் காடுங்க, வயல், நெல் வயல். அதை வந்துட்டேன். எல்லாம் நினைச்சுக்க வீடு கட்டுறது நல்லா நடக்குது. இது அணையா தீபம். இதில் வந்து அணையாத தீபம் எரிஞ்சிட்டு பாருங்க. மடியில் வச்சுக்க சாமி, மடியில் எடுத்து என் கவரில் இருக்குதா. கவரில் தான் இருக்குது. இங்கே வச்சதானே 5000 கணக்கு இலையில போட்டு வச்சுக்கிது ஒரு கட்டி பெருசா. அது அப்படியே சரி எல்லாரும் என்ன கோயில் பண்ணாலும் இது பெண்ணு போய் பிடிச்சனா சுருளால கொடுத்துறாங்க. எல்லாத்துக்கும் ஆவா இருக்கறேன்.